இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ரொம்ப ஈஸியான ஒரு டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒரு கப்பு அரிசி மாவு இருந்தால் போதும், சூப்பராக ஒரு டின்னர் ரெசிபி செஞ்சிடலாம். இதை செய்கிறதுக்காக நான் ஒரு கப் அளவு கோஸ் எடுத்திருக்கேன், நல்ல பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரே ஒரு வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் எடுத்துக்கலாம். தக்காளி ஒரு தக்காளியும் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாயை நல்ல பொடியாக நறுக்கியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி கருவேப்பிலை புதினாலாம் சேர்த்து 1 கப் அளவுக்கு இருக்குது. இப்போ நான் 1 கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். நம்ம இடியாப்ப மாவு அரைச்சிருப்போம் இல்லையா, அதுதான். இதுக்கு தேவையான அளவு உப்பு 1 ஸ்பூன் சேர்த்துடலாம். மிளகாய் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருங்க. கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் 1 சிட்டிகை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு எடுத்தவுடனே தண்ணி ஊற்றிட வேண்டாம். முதல்ல நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப தண்ணி அதிகமாக சேர்த்துடக்கூடாது. நல்ல ஒரு அடை மாவுக்கு கொஞ்சம் தளன்னு இருக்கணும், அந்த அளவுக்கு இருந்தால் போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ நம்ம ஒரு பேனில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. நல்ல லோ ஃப்ளேமில் மீடியம் ஃப்ளேமில் மாற்றி வச்சு செஞ்சுக்கோங்க. இது ஒரு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், இதை ரொம்ப பெருசாக செஞ்சிட வேண்டாம், சின்னதாக போடும்போது பார்க்கவும் அழகாக இருக்கும், சாப்பிடவும் நல்ல மொறுமொறுவாகவும் இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். இதில் 1 ஸ்பூன் கடலை மாவு போட்டுட்டு நம்ம எண்ணெயில் பொரித்து எடுத்தால் சூப்பரான பக்கோடாவும் நமக்கு கிடச்சிரும். 2 விதமாகவும் இதை செஞ்சுக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது, சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லோரும் முயற்சி பண்ணி பாருங்கள். ஈஸியாக டின்னர் ரெசிபி நம்ம சேனலில் நிறைய போட்டிருக்கோம். நம்ம தோசை மாவு இல்லை, எதை செய்கிறதுன்னு தெரியாமல் புரியாமல் இருக்கும்போது, நம்ம வீட்டில் 1 கப்பு அரிசி மாவு இருக்கும்போது நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு தேவையான அளவு செஞ்சுக்கலாம். உங்களுக்கு இது செய்யும்போது கொஞ்சம் கெட்டித்தன்மை இல்லைன்னா நீங்கள் கூட கொஞ்சம் 1 ஸ்பூன் கோதுமாவும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள், பார்க்கும்போதே தெரியுது. நல்லா மொறுமொறுவாக சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு ஒரு கார சட்னி இருந்தால் போதும், இல்லைனாலும் சூப்பராக இருக்கும். அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்யூ.